சாணம் ஃபுல்லாக கரைச்சாச்சு. இப்போ வந்து கேஸ் அவுட்லைனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு என்னென்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும்போது இப்போ உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாண கரைசல் எல்லாத்தையுமே அழுத்தும் போது இங்கே இருக்கிற அந்த சாண கரைசல் வந்து அப்படியே மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி வந்துட்டு இந்த அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா, இது ஸ்லரி அவுட்லெட். இது வழியாக வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும். நேற்று சாணம் கரைச்சி விட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ அந்த லெவல் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. நமக்கு அவுட்லெட் வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேலே வரைக்கும் இப்போ வந்திருக்கு. இப்போ உள்ளே வந்து கேஸ் இருக்குது. இப்போ கேஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்த பாருங்கள், கேஸ் இருக்குது, ஆனால் எரியல. இன்னும் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. ஒரு 2 முறை இந்த கேஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீத்தேன் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெகுலராக எரிய ஆரம்பிச்சிடும். பற்ற வச்சு பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து அடுப்பு சூப்பராக எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே போகும். திரும்ப நம்ம அடுப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கேருந்து திரும்ப கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சாணம் கரைச்சி ஊற்றிட்டே இருக்கணும், நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்.